உளறல் நாயகன் கமலஹாசன் நாடாளுமன்றத்தில் உளறி வச்சிருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். நம்முடைய பாரத நிதி அமைச்சர் நம்முடைய தமிழகத்தில் இருந்து தமிழை கேவலப்படுத்திய இங்கே தமிழ்நாட்டில் கேவலப்பட்டு கிடக்கக்கூடிய பெரியார் சொன்ன வசனங்களை சுட்டிக்காட்டி நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தாங்க. அது என்னன்ற புரிதலே இல்லாமல் நாடாளுமன்றத்தில் நேற்று ஏற்ற இறக்க வசனங்களோடு உளறி வச்சிருக்கிறாரு நம்முடைய கமலஹாசன். அதுவும் இவ்வளவு கேவலமான விஷயத்த முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய நிகழ்வில் அவர் சொல்லியிருக்காரு. இது என்னன்னே புரியாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த உளறல் கூட்டம் ஆஹா ஓஹோ என்று மிகப்பெரிய பாராட்டு விழா மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அப்படி என்னடா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, சினிமாவில் பேசக்கூடிய மாதிரி எப்படி ஏற்றி இறக்கி பேசினாரு பார்த்தீங்களா அப்படின்ற தொனியில் இங்கே ஆஹா ஓஹோன்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ரஜினி அவர்கள் கட்சி தொடங்குறாரு, அந்த கட்சிக்கு போட்டியாக நடிகரையே கட்சி தொடங்க வச்சு அந்த கட்சிக்கு ஆஹா ஓஹோன்னு பில்டப் கொடுத்து அந்த பில்டப் மூலயமா இந்த ரஜினி அவர்களுடைய கட்சியை மழுங்கடிக்க நினைத்து உருவாக்கினவர் தான் கமலஹாசன். இப்படி கேவலமான பிறவி இந்த கமலஹாசன். எப்படி இளைஞர்களை ஏமாற்றக்கூடாது, இளைஞர்கள் யாரை நம்பக்கூடாது என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் தான் இந்த கமலஹாசன். என்ன மாற்றம் தேவை, புதிய கட்சி தேவை, நல்ல மனதுள்ள ஆட்கள் தேவைன்ற நினைக்கும் போது நான் இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையூட்டும் தொனியில் தமிழக மக்களை முட்டாளாக்கி மிக மோசமான சிந்தனைன்னா என்ன, நடிகர்கள்னா என்ன மாதிரியான சுயநலவாதிகள்ன்றத காட்டினவர் தான் இந்த உளறல் வாயன் கமலஹாசன் அவர்கள். ஏன் நம்ம இவ்வளோ கடுமையாக சொல்கிறோம்னா அவருடைய செயல்பாடுகள் அவ்வளவு கேவலமானது. மனிதன் எப்படி கேவலமாக வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமான இருக்கக்கூடியவர் தான் இவர். தமிழ்நாட்டில் இன்னும் சில பேர் கூட இருக்காங்க. அதில் இவர் நேற்று நடந்த நிகழ்வில் உலக அரங்கில் பெரிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைக்கக்கூடிய பெண்மணியாக இருந்து இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய சாதனை. அவர்களை போய் அவர்கள் சொல்லாத விஷயத்தை, அதாவது தமிழை கேவலப்படுத்தி பேசிய ஈன பிறவியை இவர் கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டு அவர் பேசினதை என்னன்றதே தெரிஞ்சுக்காம இவருக்கு சாபம் கொடுக்குறாராம். இந்த கேவலமான இவரை பற்றி பேசுவதால நம்முடைய தரம் தாழ்ந்து விடும் என்பதாலேயே இங்கு பல தலைவர்கள் கடந்தும் செல்கிறார்கள். இந்த மாதிரி உளறவங்க உளறிட்டே இருப்பாங்க, நம்ம அவர்களை தூக்கி பிடிக்கும் வரை.